வணக்கம் நேயர்களே. நம்ம ஏஎல்எம் ஆயுஷ் பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் மூலியமாகவும் டெலிகன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்மளுடைய ஏஎல்எம் ஆயுஷை வந்து அணுகி இயற்கை மருத்துவம் மற்றும் சித்தா ஹோமியோபதி போன பல மருத்துவங்களுக்கு வந்து நல்ல பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஏஎல்எம் ஆயுஷில் அதிகமாக பார்க்கக்கூடிய கேசஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமன். ஸோ நம்ம இன்றைக்கி உடல் பருமனில் இயற்கை மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வுகள் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல உடல் பருமன் அப்படின்னா என்ன? எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம், வெயிட் கெயின் ஆகிட்டுருக்கு. எதனால் வெயிட் கெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு நிறைய சாப்பிட்றதுனால இருக்கலாம், இல்லை நிறைய வந்து ஜங்க் சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் கெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதாவது ஒரு சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிகபிள் அதாவது தொற்றும் வியாதிகளை விட தொற்றாத வியாதிகளால் தான் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த டெத் ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம், இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸில் இந்த ஒபிசிட்டி ஒன் ஆஃப் தி மெயின் காஸாக இருக்குது. இந்த உடல் பருமனுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க உடம்பு வெயிட் வந்து அதிகமாகும்போது அந்த உடல் பருமன் மட்டும் கிடையாது, அதோடு சேர்ந்து அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் உடம்புல வர ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா சுகர், டயபெட்டிஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால பிரெத்லெஸ்னஸ், ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர், இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே அது போய் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் நம்ம உடல் பருமனுக்கு வந்து ஒரு தீர்வு காணலாம். அதுவும் இயற்கை சார்ந்த வழியில், இயற்கை மருத்துவத்தில் நம்ம ஏஎல்எம் ஆயுஷ் மூலியமாக அதுக்கான தீர்வுகள் அப்புறமா அதுக்கான பரிசோதனைகள் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒபேசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சொன்னேன் இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து முக்கியமான 3 காரணங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து நம்மளுடைய தூக்கம். நிறைய பேர் நினைப்பாங்க தூங்கலைனா கூட வெயிட் கெயின் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம உடல் பருமன் அதிகமாகிட்டே போகும். நமக்கெல்லாம் ஒரு தாட் இருக்குது, ஒரு 6 மணி நேரம் தூங்குனா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு தூக்கம் அப்படின்ட்டு. அது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ குறிப்பாக ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு ஐடியில் இருக்காங்க, அவங்க நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய என்டையர் ஸ்லீப் பேட்டர்னே மாறும்போது, அவங்களுடைய நேச்சுரலாக நடக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் ரிதம் எல்லாம் மாறும்போது அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால அவங்க வெயிட் கெயின் பண்ணுவாங்க. பட் அதை காம்பன்சேட் பண்ணுற வகையில் உங்கள் உடம்புக்கு வந்து எவ்வளோ நேரம் தூங்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் நம்ம தூங்கும். எப்படி நமக்கு பசிக்குது, தாகம் எடுக்கும்போது நம்ம கரெக்டாக நம்ம பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி நமக்கு தூக்கம் வரும்போதும் நம்ம ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணோனாலே முதல்ல நம்ம வெயிட் கெயின்லேருந்து வெளியில் வரலாம். அதுக்கடுத்த விஷயம் வந்து டயட். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன் வந்து அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, ஃபாஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணுறதுனால தான் அது பேர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நம்ம நைட்டு சாப்பிட்ருப்போம், அதை விட ஒரு 12 ஹவர்ஸ் கழித்து தான் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்மளுடைய காலை உணவு எடுத்துப்போம். ஸோ அந்த காலை உணவை எடுத்துக்கிற அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுனால தான் அது பேர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறீங்களோ, எஸ்பெஷலி விமன், காலையில் எழுந்திரிச்சு அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ஸ்கூல் கிளம்பிட்டு அனுப்பணும், இது மாதிரி பலதரப்பட்ட வேலைகளில் பிஸியாகி 11 மணி 12 மணிக்கு தான் அவங்களுடைய காலை உணவை எடுத்துப்பாங்க. பட் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே பிஃபோர் 8க்குள்ளே உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெயிட் கெயினுக்கு வந்து ஒரு வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். 3வது விஷயம் வந்து எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் 90% ஒபிசிட்டி அப்படின்னாலே வாக்கிங் அப்படின்றது மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். வாக்கிங் கண்டிப்பாக வேணும் தான், அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் வாக்கிங்கோடு சேர்ந்து நம்ம யோகா பயிற்சி பண்ணுறோம், இல்லை வந்து எதனா ரொம்ப ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், டைனமிக் எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியாக, இந்த 3மே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, இதுக்கான ஆலோசனைகளை வந்து இயற்கை மருத்துவரிடம் வந்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த வெயிட் லாஸ்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். அதே மாதிரி கிராஜுவல் வெயிட் லாஸ் தான் ரொம்ப ரொம்ப ஐடியல். ஒரு மாதத்தில் ஒரு 3 to 4 kgs அப்படி நம்ம கம்மி பண்ணுறது வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது. ஈவன் அலோபதி டாக்டர்ஸுமே ஒரு குழந்தை வந்து நமக்கு வந்து கருவுறணும், இல்லை ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லை ஐயுஐ எடுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு வெயிட் கம்மி பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுற தம்பதிகளாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்டர் மெனோபாஸ் 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கும் சரி, இந்த இயற்கை மருத்துவம், இந்த ஏஎல்எம் ஆயுஷில் வந்து நிறைய ஈஸியாக ரொம்ப நம்மளுடைய ப்ராக்டிக்கலாக நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணுற மாதிரியும் ரொம்ப எளிமையான முறையில் வந்து நம்ம வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
அதுக்கடுத்தது பார்த்தோன்னா இந்த ஒபிசிட்டி வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு வந்து பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களுக்கு வந்து நிறைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் சைக்கிள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பியூபர்ட்டி ஆனதுலேருந்தே சரியான மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்காது. அப்போல்லாம் கவனிக்காமல் ஒரு 25 வயசு கல்யாணம் ஆக போகிற சமயத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க. இல்லை வந்து ஈவன் அந்த சைக்கிளோடவே மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிற ஏஜில் வந்து எனக்கு மறுபடியும் ஹார்மோன்ஸ் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ 11 இயர்ஸ்லேயோ இல்லை ஒரு 13 இயர்ஸ்லேயோ ஒரு பொண்ணு வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய சைக்கிள் வந்து ரெகுலராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை அணுகி அந்த பெண் குழந்தைக்கான அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை நம்ம ரெகுலேட் பண்ணும்போது சைல்டு ஒபிசிட்டியை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த பிசிஓடி பிரச்சனைகளை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏன்னா ஒபிசிட்டியோட இப்போ குழந்தைகள் நிறைய பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி வந்து பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. கருமுட்டைகள் வந்து சிஸ்ட் இருக்கா மாதிரி, வாட்டர் சிஸ்ட், சாக்லேட்ஸ், நிறைய ஃபைப்ராய்ட் சிஸ்ட், இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை நம்ம இம்மீடியட்டாக நம்ம அட்ரெஸ் பண்ணோம், இயற்கையான முறையில் நம்ம அட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விஷயம், நம்ம உடம்புல வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்ம உடம்புக்கு ஏற்ற ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நம்ம இருக்கோமா, இப்போ நான் ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்கேன் அப்படின்னா 55 to 60 kgsக்குள்ளே நான் என்னுடைய வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே போகிறேன் அப்படின்னா முதல்ல ஓவர் வெயிட் சொல்லுவாங்க, அதுக்கும் மேலே போகுது. பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து greater than 21 மேலே போகும்போது ஒபிசிட்டிலே நிறைய கிரேட்ஸாக பிரிப்பாங்க. ஸோ எப்போ 25 above 30 above மேலே நம்ம பிஎம்ஐ இண்டெக்ஸ் காட்டுதோ அப்போ வந்து நம்ம வந்து ஒபிசிட்டியோட கிரேட் 3க்கு போயிடுவாங்க. ஸோ அப்போது டேரெக்டாக உங்களுக்கு இம்மீடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அலோபதியில் வந்து இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, பெரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுவாங்க. அதை தவிர்த்து நம்ம எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாமல் எக்ஸசைஸ் அண்ட் டயட்டிங் போங்கன்ட்டு. ஸோ அதை தான் நம்ம திருப்பி இயற்கை மருத்துவத்திலையும் சொல்கிறோம். சரியான ப்ராப்பர் பேலன்ஸ் டயட், ப்ராப்பரான உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரியான கஸ்டமைஸ்டு யோகா தெரப்பி, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ப்ராப்பரான கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். பெண்களுடைய ஃபேஸஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஏஜில் அதிகமாக வெயிட் கெயின் பண்ணுவாங்கன்னா இந்த அடலசென்ட் ஏஜில் தான். 18 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெயிட் அதிகரிப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இடுப்பை சுற்றியும் வயிற்றை சுற்றியும் தான் அவங்களுக்கு அந்த வெயிட் கெயின் அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி சப்போஸ் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலராக இருந்தும் வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்மளுடைய ஹார்மோன் ப்ரொஃபைல் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஆஃப்டர் மெனோபாஸ் 40 இயர்ஸுக்கு மேலே அப்டாமினல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இடுப்பை சுற்றி வெயிட் போடுறது, பேக் மட்டும் வெயிட் ஏறிக்கிட்டே போகிறது, தொடையில் வந்து வெயிட் ஏறிக்கிட்டே போகிறது. ஸோ இந்த 2 தரப்பட்ட ஏஜ் குரூப்பில் இருக்க பீப்புளுக்கு தான் அதிகமாக வெயிட் கெயின் இருக்கும். சர்க்கரை வியாதிக்கும் உடல் பருமனுக்கும், அதாவது அது ரெண்டுமே ஒரு தவறான காம்பினேஷன். அது வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா ரொம்ப த்ரெட்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பசிக்கு, அதாவது நம்ம உடம்புல வந்து பசிக்கும் போதும் சரி, நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே நிறைய ஹார்மோன்ஸ் பிரெயின்லேருந்து நமக்கு சிக்னல்ஸாக வரும். இப்போ நமக்கு பசிக்குது அப்படின்னும் போது சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் வேலை இதனால நம்ம தள்ளி வச்சு நம்ம அந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சில நேரத்தில் நம்ம வயிற்றுலேருந்துலாம் கூட சத்தம் கேட்குற அளவுக்கு நமக்கு பசி வரும், ஒரு கிரம்பிளிங் சவுண்ட் இருக்கும். அப்போ நமக்கு பசிக்கான ஹார்மோன் கிரெலின்னு ஒரு ஹார்மோன் வந்து பிரெயின் மூலயமா வந்து நமக்கு செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ சாப்பிட அந்த ஹார்மோனுடைய தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறமா நம்ம வயிறு எப்போ ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோன்னா ஹைப்போதாலமஸ் நம்ம பிரெயின்லேருந்து லெப்ட்ன்ற ஒரு ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு என்ன ஃபீல் பண்ணுவோன்னா சில ஃபுட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரியும், சில ஃபுட்டோ இல்லை சில சமயம் நம்ம சாப்பிட்டு எழுந்திரிச்சிக்கும் போது அரை வயிறில் எழுந்திரிக்கிற மாதிரி இருப்போம். ஏன்னா அந்த லெப்டினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பிரெயின்லேருந்து வந்திருக்காது. ஸோ இப்போ இந்த ஃபுட்டு எல்லாம் நம்ம பசிக்கும் போதும் சரி, பசி நம்ம ஃபுல் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம பாடியில் ஜென்ரலாகவே இன்சுலினோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அதிகமான அரிசி பொருட்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது குளுக்கோஸை வந்து நமக்கு எடுத்துக்கிறதுக்காக பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதிகமான விஷயங்கள், அதாவது ரொம்ப இந்த அரிசி சார்ந்த பொருட்களோ இல்லை சுகர்ஸ் அதிகமாக இருக்க பொருட்கள் சாப்பிடும்போது இன்சுலின் அதிகமாக நம்ம பிளட் சுகர்ஸ் எடுத்து பார்க்கும்போது நமக்கு டயபெட்டிஸ்
வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குளுக்கோஸ் அதிக நேரம் நம்ம பாடியிலேயே இருக்க அது ஃபேட்டாக நம்ம உடம்புல டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பாடி ஃபேட் அதிகமாக எல்லா ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷனிங்கும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஒபிசிட்டியும் டயபெட்டிஸோடைய காம்பினேஷனை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக அட்ரெஸ் பண்ணுறோமோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதாவது நமக்கு வந்து எப்போவுமே அகெயின்ஸ்ட் நேச்சர், அதாவது நம்ம நேச்சருடைய லாஸை வந்து வயலேட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்மளுடைய உடலாக இருக்கட்டும் சரி, இல்லை நம்மளுடைய சுற்றுப்புறக்குமே சரி, அது ஒரு சரியான விஷயம் கிடையாது. பீரியாட்ரிக் சர்ஜரிக்கு வந்து ரொம்ப அதாவது ஒரு 150 200 ரொம்ப பியாண்ட் த வெயிட் அதிகமாக போகிறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். பட் நமக்கு வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஏஜை விட ஒரு 15 25 கிலோ அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே அவங்க வெயிட் குறைக்கிறது தான் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஈவன் 200 கிலோஸ் போகிறவங்க கூட இயற்கை மருத்துவத்தை ட்ரை பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சாத்தியமான ஒரு கூறாக இருக்கும். பட் பீரியாட்ரிக் சர்ஜரி வந்து ஒரு எமர்ஜென்சி, அவங்களுக்கு ஒரு லைஃப் ரிஸ்கில் இருக்கும்போது தான் அலோபதி டாக்டர்ஸ் வந்து அதுக்கான பரிந்துரை வந்து கொடுப்பாங்க. பட் அதுக்கான சர்ஜரிக்கான சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்குதான். பட் எப்போவுமே நம்ம இயற்கையாக நேச்சுரலாக அந்த இயற்கை தன்மையோடு சேர்ந்து நம்ம பண்ணும்போது நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து நம்ம அப்படியே வந்து மீட் எடுத்துக்கிறதுக்கும் சரி, ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்டுக்குமே நேச்சுரோபதி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்ன சொல்லணும்னா, தண்ணி குடிக்கிறத பற்றி தான் நம்ம முதல்ல சொல்லணும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சாப்பிடும்போது மட்டும்தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு நிறைய நமக்கு இப்போ ஒரு கான்செப்ட் அவேர்னஸ் வந்துட்டுனா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ரெண்டுமே ரொம்ப தவறான ஒரு பழக்கம். காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு 2 to 4 டம்ளர் தண்ணி குடிச்சா போதுமானது. அதுக்கப்புறமா உங்களுடைய காஃபி டீ எடுக்கிறதுக்கு பதிலாக எதனா பழ சாறுகளோ இல்லை பழங்களோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம மீல்ஸ் எவ்வளோ, அது பிரேக்ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை லஞ்சாக இருந்தாலும் சரி, சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது தேவைப்பட்டால் சிப் பண்ணிக்கிறது பெட்டர். சாப்பிட்டு முடிச்ச உடனே கடன்னு தண்ணி எடுத்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அப்டமன்ல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் ஜூசஸ் எல்லாமே கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம ஜீரணத்துக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தண்ணி நிறைய குடிக்க அதெல்லாம் டைல்யூட் ஆகி டைஜஷனை வந்து இம்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தண்ணி பழக்கம் அதிகமாக இருந்தது, தண்ணி குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டாக இருக்கும். இன்னும் செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் இன்டேக். அதாவது இந்த உடல் பருமனுக்கு டயட் பண்ணும்போது லோ கேலோரி ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸையும் கார்போஹைட்ரேட்ஸையும் அப்படியே ஒதுக்கிட்டு வெறும் தண்ணி பழங்கள் அது மாதிரி எடுத்துப்பாங்க. ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க, நேச்சுரலாகவே நம்மளுடைய பருப்புகள், தால், இது மாதிரி விஷயங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கனாலும் வெயிட் கெயின்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். மூணாவது விஷயம், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியமான எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ப்ராப்பரான டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. எலிமினேட்டிவ் டயட் சார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏலம் ஆயுஷில் டாக்டர்ஸ் வந்து பரிந்துரைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும். அண்ட் கூட வந்து சில ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸில் பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய பப்பாயா, போமோகிரானேட், கோவாஸ், எல்லாம் வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிள்ஸ், இது மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டாலே உடல் பருமன்லேருந்து வெளியில் வரலாம். முக்கால்வாசி இந்த ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ், அதாவது நேற்று வச்ச குழம்பு இல்லை வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது, ஃப்ரோசன் ஃபுட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண ஈஸியாக நமக்கு வெயிட் கெயின்லேருந்து ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்டுக்கு வரலாம்.